ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னாலே முருகனுடைய ஆலயத்துல கொண்டாட்டம் தான், விழாக்கோலம் தான். இப்ப நம்ம ராமேஸ்வரம், என்னுடைய ஊர் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிறதுனால நான் அடிக்கடி ராமேஸ்வரம் தான் போவேன். இந்த ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த வாசல்லே, கோபுர வாசல்லே மேற்கு வாசல், அங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும். பலவிதமான காவடிகள், சின்ன வயசுல அடிக்கடி போகும், சென்னையில இருக்கிறனால போக முடியல, ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல அடிக்கடி போன இடம் ராமநாதபுரம் மாவட்டத்துல புயவன்குடி. அங்கேயும் முருகப்பெருமானுடைய தீமிதி விழா தான் சிறப்பா நடக்கும். எங்க ஊருக்கு பக்கத்திலேயே வேதாலயங்கிற கிராமத்திலையும் அந்த தீமிதி விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். நான் போன இடத்த மட்டும் சொல்லி முருகப்பெருமான். அப்படி உங்களுடைய ஊர்கள்லையும் சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த விழாக்களை நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. எந்த ஊர்ல நடக்குது, எப்படிப்பட்ட விசேஷங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப நம்ம இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த தைப்பூச நாள்ல விரதங்கள் இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறையை சொல்லுங்க. 48 நாள் கடுமையா இருக்கு, இப்படி 9 நாள், இப்படி 21 நாள்னா விரதங்கள் இருக்கலாம். ஆனா தைப்பூசங்கிறது ஒரு நாள் தானே. நம்ம தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கோம் அப்படின்னா, நம்ம பக்திக்காக இருக்கிறது, ஒரு பக்தியை பலப்படுத்துறது, முருகனுக்காக பாசமா இருக்கிறது, நீங்க எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம். எளிமையான ஒரு நாள் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தைப்பூச அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல விரதம் இருந்தோம் அப்படின்னா முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ சிவன் பார்வதி அந்த ஞான பழத்தை, அந்த ஞானப்பழம் யாருக்கு வேணுமோ உலகத்தை சுற்றி வருமா ஒரு கதை நம்ம தெரியும் இல்லையா? அப்ப உடனே முருகப்பெருமான் என்ன செய்வாரு, மயில் வாகனத்துல வேகமா சுத்தி வந்துடுவார், சுத்துறது கிளம்பிடுவார். விநாயகர் பெருமான் என்ன செய்வாரு, அவருடைய வாகனம் மூஜிக வாகனம், சுத்தி வர்றதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. ஏன்னா முருகப்பெருமான் இருக்கு மயில் வாகனம், அப்படி கண்ணி வைக்கிறனால சுத்தி வந்துடுவார். உடனே பார்த்தார், தாய் தந்தை தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே சுத்தி ஞான பழத்தை வாங்கிட்டார். இதால கோவப்பட்டு முருகப்பெருமான் பழனி போனார். அதுவும் இந்த தைப்பூசத்துடைய அந்த திருநாள்ல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறது. பழனியில ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த காவடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப, அந்த காவடியை பார்த்தாலே கோடி புண்ணியம். நம்ம காவடி எடுக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். பார்க்கிறவங்களுக்கே கோடி பலன். அப்படின்னா விரதம் இருந்து 48 நாள் 9 நாள் விரதங்கள் இருந்து, கடுமையாக விரதம் இருந்து இந்த காவடி எடுக்கக்கூடியவர்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்த அற்புதமான வரப்பிரசாதம் யாருக்கு கிடைக்கும்? எத்தனை விதமான காவடி, பறவை காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி, இப்படி என்று காவடியில அடிக்கடிக்கிட்டே போவாங்க. பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். அந்த காவடியை கொண்டு போகும்போது பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் ஒரு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிடும். முருகப்பெருமான் முழுசா நம்மகிட்ட குடியேறிடுவார். சில ஆலயங்கள்ல தீமிதி விழா எல்லாம் நடக்கும், காப்பு கட்டுவாங்க. ஒவ்வொரு ஊர்களை பொறுத்து காப்பு கட்டுறது, அது 48 நாள் விரதம் இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி காவடியில் முக்கியமான இருக்கிறவங்க எல்லாம் விரதங்கள் முன்கூட்டியே காப்பு கட்டி விரதங்கள் இருக்கிறது எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா அப்படித்தான் இருக்கணும். எளிமையான முருகப்பெருமான் பக்தர்கள் அன்னைக்கு நாங்க ஒரு நாள் விரதம் இருக்கணும், தைப்பூச நாள் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தைப்பூசம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா 10/2/2025 திங்கட்கிழமை 7:12 ஆரம்பிக்குது. இப்ப நீங்க தைப்பூசம், நான் தைப்பூச விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 10ஆம் தேதி இரவுல இருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிருது. விரதமா எப்படி, கடுமையான உணவு எடுத்துக்கிற கூடாது, கனமான உணவு எடுத்துக்கிற கூடாது. நீங்க முழுமையாக உங்களுடைய உடல் சக்தியை பொறுத்து நீங்க விரதம் இருக்கணும். அடிக்கடி வீடியோல சொல்லுவேன். வயதானவர்கள், இந்த பிபி, பிரஷர், சுகருக்கு மாத்திரை போடுறவங்க, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், கர்ப்பஸ்திரிகள், இவர்கள்லாம் விரதங்கள் பட்னியா கிடந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்க நிலைமை முருகப்பெருமானுக்கு தெரியும். அதனால மனசார நீங்க முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை பண்ணி இருந்தாலே போதும், முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இந்த விரதங்கள் இருக்கக்கூடிய உடல் நமக்கு தகுதி இருக்க முடியும் அப்படிங்க நினைக்கிறவங்க இந்த 10ஆம் தேதி இரவு 7:12 விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. அன்னைக்கு மாலை நேரத்துல, 10ஆம் தேதி இல்லையா, திங்கட்கிழமை மாலை நேரத்துல திருநீர் அணிஞ்சு முருகப்பெருமானுடைய ஆலயம் இல்ல உங்க ஊருக்கு பக்கத்துல சன்னதிகள் இருந்தாலும் சரி, அங்க போய் ஒரு தேங்காய் பழம் பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிருக்கு.
விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. மறுநாள் 11ஆம் தேதி காலம்பரை முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க. உங்க ஊருக்கு அருகாமையில் நடக்கக்கூடிய இந்த காவடி விசேஷங்கள், எப்படிப்பட்ட விழாக்கள் நடக்கும், அந்த விழாக்கள் முருகப்பெருமானதை கலந்துக்கிட்டு அங்கே உள்ள பக்தர்களுக்கு, வரக்கூடிய பக்தர்களுக்கு, முருகன் பக்தர்களுக்கு நீர்மோர், பானக்கம், இது போல உங்களால முடிஞ்ச, உங்க சக்திக்கு முடிஞ்ச தானம் கொடுங்க. ரொம்ப புண்ணியம். சாப்பாடு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. முடிஞ்சால் உங்க சக்திக்கு ஏற்றவாறு தான். ஒரு இளநீர் கூட யாருக்காவது நீங்க வாங்கி கொடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு அந்த அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தை நீங்க எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கி கொடுக்கலாம். முருகனுடைய நாமத்தை உங்கள் மனம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க. சஷ்டி கவசம் படிங்க. முருகப்பெருமானுடைய நாமத்தை, அர்ச்சனைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுடைய இல்லத்துல நீங்க என்ன பண்ணோம், நான் 10ஆம் தேதி அந்த அர்ச்சனை பண்றீங்க இல்ல, வீட்டுல போயிட்டு அது மாதிரி விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமான் திருவுருவ படம் இல்லைன்னா நீங்க விக்கிரகத்துல எது இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி அங்கே முருகப்பெருமான் நாமத்தை சொல்லி வழிபட ஆரம்பிச்சிருக்கு. அங்கே ஒரு பேர்ச்சம்பழமோ வெத்தலைப்பாக்கு பழமோ வச்சு நிவேதானம் பண்ணிருக்கு. அதே போல மறுநாள் காலையில அதே போல நீங்க முருகப்பெருமானுக்கு உங்க வீட்டுல இருக்க முருகப்பெருமான பூஜை அறையில பூவெல்லாம் மாத்தி வாசனையான ஊதுபத்தி ஏற்றி வச்சு வழிபடுங்க. வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு வழிபடுங்க. விரதங்களை எளிமையாக நீங்க கொண்டு போகலாம். பசி தாங்க முடியாதவங்க அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கிறலாம். ரவை உப்புமா சாப்பிடலாம், கோதுமை சப்பாத்தி, பழம், ஜூஸ், இதுவுமே எடுத்துக்கலாம். விரதம் கடுமையா இருக்குன்னு, உடல்ல சக்தி இருக்கு, என்னால முடியும்னா நீங்க தண்ணி குடிக்காம மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக தண்ணி கண்டிப்பாக உடம்புக்கு தேவை. அதனால நீங்க நீர் எடுத்துக்கிறணும். பழ ஜூஸ், கண்டிப்பாக பழங்கள் சாப்பிட்டுக்கிறங்க, ரொம்ப நல்லது. இந்த விரதங்களை அப்படியே கடைபிடிச்சு நீங்க வந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு பூச நட்சத்திரம் அன்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா 11/2/2025 செவ்வாய்க்கிழமை 7:31 இரவு 7:31 வரை இந்த பூச நட்சத்திரம் இருக்கு. நீங்க அந்த பூச நட்சத்திரம் விரதம் இருக்கிறவங்க இந்த இரவு 7:31 வரைக்கும் விரதங்களை நீங்க அதாவது பட்னியாக விரதம் இருக்கிறவங்க, நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கணும். தண்ணீர் குடிக்கலாம், பழ ஜூஸ் சாப்பிடலாம். பசி தாங்க முடியாதவங்க நான் சொன்ன அந்த உணவை எடுத்துக்கலாம். அரிசி உணவு மட்டும் எடுக்க வேணாம். முருகப்பெருமான் அன்று இரவு நீங்க போய் அந்த 7 மணி 7:30க்குள்ள போய் ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறங்க. உங்களுடைய சங்கல்பத்தை முருகப்பெருமான் சொல்லிக்கிறோம். 7:31க்கு மேல நீங்க விரதம் இருக்கணும் ஆரம்பிச்சு அப்படின்னா அன்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா 7:50க்கு பௌர்ணமி ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த முறை எப்படின்னா, பூசத்தோட பௌர்ணமி சேரல, பூசம் முடிஞ்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சுதான் 7:50க்கு தான் உங்களுக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது. அன்றுதான் கிரிவலமும் அன்னைக்கு தாங்க. அன்று இரவு தான் கிரிவலத்துடைய விரத வழிபாடும் அன்னைக்கு தான். அன்னைக்கு நாங்க பௌர்ணமி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நீங்க அப்படியே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ரொம்ப நேரம் விரதம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மறுநாள் காலையில வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்கும். அந்த பௌர்ணமி இருக்கிறதுனால இரவு தானே பௌர்ணமி விரதம் நமக்கு உச்சிதமாகும். அந்த இரவு நேரங்கள்ல கிரிவலம் வலம் வரக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதத்தை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், பௌர்ணமிக்கும் ஸ்டார்ட் பண்ணி கிரிவலத்தை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க விரதத்தை நீங்க முடிச்சுக்கிறலாம். அப்போ நமக்கு தைப்பூச திருநாளும் செவ்வாய்க்கிழமை 11/2/2025 தான் வருது. கிரிவல பௌர்ணமியும் 11/2/2025 தான் செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு இருக்கு. அப்ப செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறதுனால 2 விதமான பலன் நமக்கு கிடைக்கும். தைப்பூசம் மட்டும் விரதம் இருந்தா போதுங்கிறவங்க அன்னைக்கு இரவு 7:31 விரதத்தை முடிச்சுக்கிறலாம். இல்ல பௌர்ணமி விரதம் நாங்க இருக்க போறோம் அப்படின்னா அன்று இரவு முழுவதும் விரதம் இருந்து மதியத்துக்கு மேல நீங்க விரதத்தை மறுநாள் 12ஆம் தேதி விரதத்தை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஏதேனும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற நாமத்தை மட்டும் சொல்ல மறவாதீர்கள். அடிக்கடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா அந்த நாமத்தை உச்சரிச்சு கொண்டே இருங்க. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனபுணரில் வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும்,
ஆதி அருணாச்சல் அமர்ந்த பெருமானே எம்பெருமானே முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். இந்த தைப்பூச திருநாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல திருநாளாக அமைய வேண்டும், எண்ணிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் எல்லோரும் வேண்டிக்கணும். நானும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.